பாவம் நம்மளுடைய இந்த ஏர்த்லி லைஃபுக்கு மாத்திரம் தீமையானது அல்ல, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்ம ஆத்மாவுக்குமே தீமையான ஒன்று பாவம். அந்த பாவம் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுனாலும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி. அப்ப பாவ வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா இமீடியட்டா நம்ம அங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ஏதோ ஒரு பாவத்துல உழன்று கொண்டு நிம்மதி இல்லாம வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைமையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா ஆண்டவர் அதுக்கு பதிலாக மிருது செடியை முளைக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. மிருது செடி என்று சொல்லும் பொழுது இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் ஹோலினஸ், பியூரிட்டி, சுத்தமான, பரிசுத்தமான, தெய்வீகமான என்று நம்ம சொல்லலாம். அப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற பாவத்திற்கு பதிலாக பரிசுத்தத்தை தேவன் உங்களுக்கு பரிசாக தருவார். யார் பாவத்துல இருக்காங்களோ அவங்க பாவம் செய்வதற்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையை, பாவத்திற்கு விலகி ஓடுகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்க இயேசுவால முடியும். அவர்தான் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவன்.